சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க அத்தை. ஏங்க இப்படியா காலி பண்ணி வைக்குவ டேக்ஷா? இதுல ஒரு சாப்பாடுக்குதா? யாருன்னா திடீர்னு வந்து சாப்பாடுன்னு கேட்டா என்ன பண்ணுவேன்? அப்ப என்ன உல வச்சு ஆக்கியா குடுக்குவ? ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறது இல்ல. யாருன்னா வராங்க வராகட்டி போறாங்க. இருந்துச்சுன்னா காலையில கஞ்சி கரைச்சி இந்த வெயிலுக்கு குடிச்சாக்கா வயிறும் குளுமையா இருக்கும், பசியும் எடுக்காது, உடம்புக்கும் நல்லது, சூடே ஆகாது. அதெல்லாம் விக்கிறாங்க தெரியுமா? பழைய சோறு சின்ன வெங்காயம் எல்லாம் கரிச்சு அப்படியே விக்கிறாங்க. அதே கெடுக்கிறது இல்லை. அந்த மாதிரி அவனுக்கு காலையில கரைச்சி கொடுக்கலாம். நீ இதுல வேற ஃபுல்லா கழுவி வச்சுக்கிற. சாமி நைட்ல தான் வந்து பார்க்கும். நீ வந்து பிரியாணி செஞ்சு வச்சிருந்தா கூட வந்து சாப்பிடாது. ஒரு சாப்பாடு தான் பார்க்கும். நீ பார்த்தாக்கா இங்க கழுவி வச்சுக்கிற. நைட்ல வந்து ஒரு சாப்பாடாவது கடவுள் சாப்பிட்டு போகணும். அதுதான் படி அழுக்கிறது, தெரியுதா? இந்த மாதிரி எல்லாமே காலையா வச்சுக்காத. எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக்கு செஞ்சு வை, ஒன்னும் குறைஞ்சிடாது. எவ்வளோ பேருக்கு நம்ம ஆக்கி போட்டுக்கிறோம். அதெல்லாம் பேரு இல்லை. இப்போ நீ செய்யறதுதான் பேரு. வீட்டுக்கு மருமக, நீ பெரிய மருமக. உனக்கு தெரியல வீட்டுல யாருக்கு சாப்பாடு வைக்கணும் யாருக்கு வைக்க கூடாதுன்னு? உன்னம்மா உனக்கு சொல்லி கொடுத்து நின்னுக்குவாங்க. சொல்ல வேஸ்ட் ஆயிடும் அதை கம்மியா வச்சேன். பார்வதி, ஏன் நீ கத்தின்னுக்குற? இவ என்ன பண்ணால என்ன? வாமா பொண்ணை பத்த புண்ணியவதி. உன் பொண்ணுக்கு இப்படித்தான் சொல்லி கொடுக்குவியா? ஒரு 1/2 kg அரிசி சோறை போட்டு ஆக்கி போட்டு எல்லாத்தையும் கைவி கவுத்து வச்சுக்குது. கடவுள் எப்படி வர்றோம்? வந்து என்னத்த துண்ணும்? வெறும் டேக்ஸாவா துண்டு போவோம்? ஐயோ, நல்லா புத்தி கத்து குத்துக்கிறம்மா என் தலையில வந்து விடியறதுக்கு. என்ன பார்வதி இப்பதான் வந்து அதுக்குள்ளயும் வந்து கம்ப்ளைண்டா? அம்மா